Hey guys, Assalamu alaikum. இன்னைக்கு மார்னிங் 7:30 ஏஞ்சாச்சு. ஏஞ்சி அகெயின் சோஃபா ஃபுல்லாக துணி நிரம்பி வளைஞ்சு கிடந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ரான்சிஷன் போட்டு அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே டைம் ஓடிச்சு. 9 o'clock ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி என் பையனுக்கு ஏபிசிடி அந்த ரைட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வித் சியா சீட் அண்ட் ஆல்மண்ட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அகெயின் மிஷினில் துணியை போட்டுட்டு துவைக்கிறதுக்காக போட்டு முடிச்சிட்டேன். துணி வரையே துவைக்கிறதும் மடிக்கிறதும் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது லைஃபு. அது போட்டு முடிச்சுட்டு லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு சென்னாக்குனி கருவாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கனாக்கா நிறைய வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகான்னு எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே இன்றைக்கும் காலி பண்ணணும், நாளையிலேருந்து ரம்லான் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுனால காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா சென்னாக்குனி அந்த கருவாடு தொக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இவ்வளோ தான் போட்டேன். போட்டுட்டு அந்த கருவாடை நல்லா கழுவி அதையும் சேர்த்து தொக்கு மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டேன். சாம்பாருக்கு அது ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாம்பார் வேக வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடு வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதையும் நான் போய் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அடுப்பிலே வச்சுட்டு இந்த சைடில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பித்தேன். இருந்த கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா எல்லாத்தையுமே இன்றைக்கே காலி பண்ணிடணும். நாளைக்கு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுனால இது பண்ணிடலாம். அதை ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லா காயுமே சைடில் கட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாலா பராத்தாக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சைடில் சாம்பார் வந்துடுச்சு. அதில் கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பெருசாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இப்போ நான் டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போடக்கூடாது. இஞ்சி பூண்டு போடாமல் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் தென் சிக்கன் 65 மசாலா தான் இதையும் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டின்னர் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது, அவ்வளோ யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே பண்ணிடலாம். எல்லா வெஜிஸையும் நல்லா க்யூபாக கட் பண்ணி எல்லாத்தையும் இதில் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மிக்சரோட இந்த வெஜிஸையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வேகட்டும்னு விட்டுட்டு இந்த சைடில் பார்த்தா என் பையன் செட்டிங் எல்லாமே அழகாக ரெடி பண்ணியிருந்தான். ஒரு 2 மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு, கரெக்டாக மேட்ச் பண்ணல. பட் மிச்சம் எல்லாமே அவன் ரொம்ப அழகாக பண்ணி அம்மா நான் செஞ்சுட்டேன் பாருங்கள். நான் அதையும் போய் பார்த்துட்டு பேக் டு த ஒர்க்கிங் ஆரிகானோ லைட்டாக டாப்அப் பண்ணிவிட்டு இதை நல்லா சுருள கிண்டி விட்டுட்டேன். கிண்டிட்டு இங்கே சைடில் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி இதில் முட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கேன். முட்டை இல்லைனா சிக்கன் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா அந்த மிக்சரில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் முட்டை சேர்த்துருந்தேன். நாளைக்கு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுனால டக்குன்னு எல்லா சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெலாம் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே ஷாப்பிங் போக வேண்டியது இருந்துச்சு. அதையுமே பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே ரொம்பவே டயர்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி சாம்பார் தாளிக்கிறதுக்காக மிளகாத்தூள் அண்ட் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பாரை மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சதை குழந்தைக்காக தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுவேன். இங்கே சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா கிச்சனே தலைகீழ இருந்துச்சு. சாரி கைஸ். அதையும்
டக்குனு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனே ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி ஜாமான்லாம் கழுவி எல்லாமே முடிச்சாச்சு. கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி 11:40. பையனை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு ரெடி அண்டு சாம்பார் அண்ட் சென்னக்குனி கருவாடு தொக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா மிக்சர் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா 1:00 ஆகிடுச்சு. டைம் ஃபார் த லஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டா அந்த சாம்பாருக்கும் கருவாடு தொக்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, தென் டின்னர் பார்த்திங்கன்னா அந்த மசாலா மிக்சரில் சப்பாத்தி மாவு போட்டு நல்லா டோ மாதிரி பசிச்சு எடுத்தாச்சு. அண்ட் தென் கடைக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் 11:00 ஆகிடுச்சு. வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு ஷஹருக்கு வந்துட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி முடிச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.